ஜெய் ஸ்ரீராம். வேதவரா ஸ்ரீதர். ஆச்சமனம் எதற்காக செய்ய வேண்டும்? ஆச்சமனம் என்றால் என்ன அப்படின்னு பார்க்கலாம் சிறிய விளக்கத்துடன். வீட்டிற்கு பூஜைக்காக வந்திருக்கும் வாத்தியாரானவர் உங்களுக்கு உத்திரணி மூலியமாக 3 முறை ஜலம் பருக தந்திருப்பார். அதை நீங்கள் பருகியிருப்பீர்கள். அதற்கான விளக்கத்தை பார்க்கலாம். முதலில் பருகும்போது உடல் சுத்தியாகிறது. 2வது பருகும்போது மனம் சுத்தியாகிறது. 3வது பருகும்போது வாக்கு சுத்தியாகிறது. உடல் சுத்தி. ஒரு புனிதமான செயலை செய்ய இருக்கிறேன் என்று மூளைக்கு ஒரு சிக்னல் அனுப்புவது அப்படின்னு வச்சுக்கலாம். பிறகு மன சுத்தி. ஒரு புனிதமான செயலை செய்ய இருக்கிறேன், ஒரே இடத்தில் என் மனதை நிலைநிறுத்த வேண்டும் என்றும் மனதிற்கு ஒரு சிக்னலை அனுப்புகிறது. கான்சன்ட்ரேஷனாக இச்செயலை, இப்பூஜையை நான் செய்ய வேண்டும் என்பது மனசுத்தி. வாக்கு சுத்தி. மந்திரம் உச்சரிக்கும் முன் தூய்மையான எண்ணத்துடன் உச்சரிக்க வேண்டும் என்று மனதிற்கு சொல்வது. ஒவ்வொரு பூஜையின் ஆரம்பத்திலும் முடிவிலும் செய்ய வேண்டும் என்பது. மேலும் பூஜையின் போது செய்து கொண்டிருக்கும் செயலின் சிறிய விளக்கத்தை அறிய வேதவரா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வேதவரா, வேதம் வழங்கும் வரம். ஜெய் ஸ்ரீராம்.